கனிமொழி பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய திமுகவினரை தேர்தல் அதிகாரிகள், காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் திமுக எம்பி கனிமொழி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தொண்டர்கள் கூட்டம் குறைந்து காணப்பட்டதால் வீடு வீடாக சென்ற திமுகவினர் பெண்களுக்கு டோக்கன் வழங்கி நிகழ்ச்சியில் பங்கேற்றால் 100 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என கூறி பெண்களை பிரச்சாரத்திற்கு வரவைத்ததாக தெரிகிறது. சில பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் பல பேர் தங்களுக்கு டோக்கன் வழங்கவில்லை என கூறியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் பிரச்சாரத்திற்கு வந்த குழந்தைகளுக்கும் கட்சி கொடிகளை கொடுத்து திமுகவினர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறினர். இதைத் தொடர்ந்து பாஜக கொடியை உடம்பில் கட்டி வந்த யாசகர் மீது திமுகவினர் காரால் ஏற்ற முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்படி திமுக எம்பி கனிமொழி பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடமெல்லாம் திமுகவினர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவதை காவல்துறையோ தேர்தல் அதிகாரிகளோ கண்டுகொள்ளாமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.